ராவணனை பற்றிய கதையைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். ராவணன் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம் எனும் காவியம் கூறும் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர் ஆவார். ராவணனுக்கு தசகிரீவன், லங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோகாதிபதி என்று பல பெயர்கள் இருக்கிறது. 10 முகங்களே உடையதால் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். 10 பிரஜாபதிகளில் ஒருவரான புலஸ்திய முனிவரின் மகனான விஸ்ரவ முனிவருக்கும் அரக்கர் குல தலைவர் சுமாலியின் மகள் கைகேசிக்கும் பிறந்தவர்களே ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை ஆவார். மேலும் இந்த ராவணன் சிவனுடைய பக்தனாக திருநீர் அணிபவர் என்றும், சீதையை கவர்ந்து சென்றதனால் ராமனுடன் போரிட்டு மரணம் அடைந்ததாகவும் ராமாயண காவியம் கூறுகிறது. சிவத்தலங்களில் சிவபெருமான் கைலைமலை வாகனத்தில் வீதி உலா வருகையில் 10 தலை கொண்ட ராவணன் கைலைமலையை தாங்கும் வகையில் கைலைமலை வாகனம் அமைந்திருக்கும். மகா வலிமையும் வீரமும் பொருந்தி தசகிரீவன் என்ற அரக்கன் ஒரு நாள் என்ன செய்தான்? திசையிலும் பறந்து செல்லும் வல்லமை படைத்த தனது புஷ்பக விமானத்தில் ஏறி வடதிசையை நோக்கி வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தான். இந்த புஷ்பக விமானம் குபேரனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஏதோ ஒரு இடத்தில் அவனது புஷ்பக விமானம் மேலே போக முடியாமல் தடைப்பட்டு அப்படியே நின்றுவிட்டது. எதிரே நந்திதேவன் காவலாக இருந்து வந்த கைலாச மலையை கண்டான். கைலாச மலைக்கு அருகே சென்று கொண்டிருந்த அந்த புஷ்பக விமானத்தை நந்திதேவர் தடுத்து நிறுத்தினார். தசகிரீவா, எனது ஆணை, சிவபெருமானுக்கே உரித்த இந்த கைலாய மலைக்கு மேல் நீ பறந்து செல்லக்கூடாது. அது தவறு. அது விதிக்கு மாறாக இருக்கிறது. அது தர்மமும் அல்ல. நவகிரகங்கள் கூட என்ன செய்வார்கள் தெரியுமா? இதன் மேல் பறந்து செல்லாமல் சுற்றி கொண்டுதான் செல்வார்கள். உன் விமானத்தில் இந்த வழியாக வராமல் மலையை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார். இந்த வாக்கியங்களை கேட்டு தசகிரீவனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துவிட்டது. யார்தான் கோபிக்காமல் இருப்பார்கள்? ஏ குரங்கு மூஞ்சி மாடே, உன் முகத்தை பார்த்து கொண்டாயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே மேலே போக விடாமல் தடுத்து நிறுத்தி அறிவுரையும் கூறுவாய்? இதோ பார் என்ன செய்கிறேன் என்று. உன்னையும் இந்த மலையையும் சேர்த்து பெயர்த்து காட்டுகிறேன். என் வலிமையை நீ வீணாக எடை போடுகிறாய் என்று வீரவசனம் பேசினான் ராவணன். ஓ, அவ்வளவு திமிரா உனக்கு? இந்த கைலாச மலையே பெயர்க்கும் அளவிற்கு வலிமை பெற்ற சூரனோ நீ? அடை மூடா, உனக்கு நான் நல்லது சொல்ல விரும்பினால் திரும்ப என்னையே நீ எதிர்க்கிறாயே. வேண்டாம் வேண்டாம், விட்டுவிடு. நான் இதோ உனக்கு சாபமிடுகிறேன் பார். என்னை குரங்கு முகம் என்று கூறினாய் அல்லவா? அப்படிப்பட்ட குரங்கினாலேயே உனது நாடு, நகரம், நீ அனைவரும் அழிந்து போவீர்கள் என்று கோபமாக கூறி சாபமிட்டார் நந்தி பகவான். ராவணன் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பானா? இதை கேட்ட மாத்திரத்திலேயே அவனுக்கு கோபம் வந்து சடக்கென்று விமானத்திலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய கைகளினால் கைலாய மலையை ஒரு ஆட்டி பார்த்தான். சிறிது கூட அது அசையவே இல்லை. தன் பெரிய நீண்ட தோளை வைத்து ஒரு குலுக்கியும் பார்த்தான். அப்பொழுதும் அது அசையாது நின்று கொண்டிருந்தது. இவ்வாறு இருவருக்கும் வாதம் நடக்கும் தருவாயில் மலையின் உச்சியில் சிவபெருமானும் அம்மையும் அருகருகே உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக உரையாடி கொண்டிருந்தனர். சுவாமி, அகில சராசரங்களும் சக்தியால் தானே இயங்குகின்றன என்று அம்மை கேட்டாள். ஆம் உமையே, இதில் என்ன சந்தேகம்? உன்னால் தான் எல்லாமே இயங்குகின்றது என்றார் சங்கரன். இல்லை இல்லை, எதற்காக கேட்டேன் என்றால், எல்லாமே சிவமயம் என்றுதானே வேதங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நீங்களோ என்னை இவ்வாறு உயர்த்தி கூறுகிறீர்களே, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கத்தான் அப்படி கூறினீரோ? பொய்யில்லையே என்றாள் உமையாள். இந்த நேரத்தில் தான் தசகிரீவன் மலையை தூக்க முயன்று கொண்டிருந்தான். அந்த குலுக்கலால் நிலை குலைந்த அம்மையும் அப்படியே தாவி சிவபெருமானை தழுவிக்கொண்டாள். உமையின் பொய்க்கோபம் ராவணனால் தீர்ந்தது குறித்து சிவபெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சி தான். உடனே சிவபெருமானும் தன் மனைவியை அணைத்தபடி, பயப்படாதே தேவி, இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்பதை மட்டும் நன்றாக பார் என்று கூறி தன் கால் பெருவிரல் நக நுனியை மலையில் சிறிதே அழுந்த ஊன்றினார். தசகிரீவன் என்ன செய்தான்? இடையே அகப்பட்டு கொண்டு உடல் நசுங்கி ஓ என்று அலற ஆரம்பித்தான். இவ்வாறு 1000 ஆண்டுகள்
கதறி அழுதானாம். அதனால்தான் அவனுக்கு ராவணன் என்ற பெயர் உண்டாயிற்று. ராவணன் என்ற சொல்லுக்கு ரோதனம் புரிந்தவன் என்று பொருள். இதன் பிறகு ராவணன் தனது சாமகான இசைப்புயலால் தனது உடல் நரம்பையே எடுத்து யாழில் பூட்டி இசைத்து இறைவனை புகழ்ந்து பாடி மன்னிப்பு பெற்றான். அவனுக்கு 10,000 ஆண்டு வாழ்நாளையும் சந்திரஹாசம் என்ற வாளையும் பரிசாக தந்து அனுப்பினார் சிவபெருமான். இதோ இந்த சந்திரஹாசம் என்ற வாளையும் பெற்றுக்கொள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீ இதனை நிராயுத பாணி மேல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? அப்பொழுதே அது பயனின்றி எம்மிடம் திரும்பி வந்துவிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்தார் சிவபெருமான். இப்படியாக இந்த சந்திரஹாச வாளை பூஜையில் வைத்துவிட்டு பிறகு அதையே போருக்கு எடுத்து சென்று பல வெற்றிகள் பெற்றான். இப்படியே நாட்கள் ஓடியது. ஆனால் ஒரு சமயம் இந்த வரத்தை ராவணன் மறந்து விட்டிருந்தான். இந்த வரத்தை ராவணன் எப்பொழுது மறந்தான் தெரியுமா? சீதையை தந்திரத்தால் கவர்ந்து வந்து அசோகவனத்தில் சிறை வைத்தான் அல்லவா? பிறகு மண்டோதரியின் அந்தப்புறத்துள் நுழைகிறான். வந்ததும் நேரே பூஜை அறைக்கு சென்று சந்திரஹாசவாளை வைத்துவிட்டு வருவீர்களே, கையில் அதனை காணோமே, அது எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள். யார்? பத்தினி மண்டோதரி. ராவணன் உடனே, ஆஹா, அந்த வாள் எங்கே போயிற்று என்று தெரியவில்லையே தேவி என்று விடையை அளித்தான். சரி, நிராயுத பணி யார் மீதாவது பயன்படுத்தினால் அதை கொடுத்த சிவனிடமே திரும்பிவிடும் என்று சிவனார் அன்று சொன்னதை என்னிடம் சொல்லியிருக்கிறீர்களே, இப்பொழுது எந்த நிராயுத பாணி மீதாவது அதனை பயன்படுத்தினீர்களா என்று கவலையுடன் கேட்டாள். மண்டோதரி கேட்டாள். ராவணன் மண்டோதரி முகத்தை பார்க்காமலே சொன்னான், ஆம் தேவி, இப்பொழுதுதான் நினைவிற்கு வருகிறது. சீதையை புஷ்பக விமானத்தில் கொண்டு வரும்பொழுது ஒரு பெரும் கழுகு என்னை துரத்தி வந்து தடுத்தது. ஆனால் அதன் அலகால் என்னை பயங்கரமாய் தாக்கியது. என்னுடன் சண்டை போட முயன்றது. அப்பொழுது ஆத்திரமடைந்த நான் அந்த கழுகின் உயிர் இருந்த சிறகுகளை அந்த வாளால் வெட்டி கழுகை வீழ்த்தினேன் என்றான். அந்த கழுகிடம் ஆயுதம் ஏதும் இல்லையா? அதன் அழகுதான் ஆயுதமாக பயன்பட்டதா? இப்போது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது சுவாமி. அழகு என்பது உடம்பின் ஒரு உறுப்பு அல்லவா? அது எப்படி ஆயுதமாகும்? அப்படியானால் அந்த கழுகு நிராயுத பாணிதானே. அதனால்தான் அந்த சிறப்பான வாள் சிவனிடமே திரும்பி சென்றிருக்கிறது. இப்படி அருமையாக பெற்ற வரத்தை மறந்துவிட்டீர்களே சுவாமி என்று வருந்தினாள் மண்டோதரி. பறவைகளுக்கெல்லாம் அதன் உயிர் இறகுகளில்தான் இருக்கிறது என்பது எப்படியோ ராவணன் கண்டு கொண்டு ஜடாயுவின் இறக்கையை வெட்டிவிட்டதனால்தான் ஜடாயு இறந்தார் என்று தெரிகிறது. இறைவனின் நிபந்தனையை மறந்தவர்களுக்கு தீமைதான் காத்திருக்கும் என்பதை நாம் நன்கு உணரலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.